ஹாய் வணக்கம். சேலம் இன்டர்லாக் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு சேலம் டிஸ்ட்ரிக்ட் வனவாசிங்கர் லொக்கேஷன் ஒரு காம்பவுண்ட் வால் போயிட்டு இருக்கு. நம்ம அந்த காம்பவுண்ட் வால் பற்றி தான் ஒரு சின்ன ரிவ்யூ கேட்கலான்னு நம்ம டைரெக்டாக கிளைண்ட் மூலமாகவே கேட்கலான்ட்டு வந்திருக்கோம். சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். சார் என் பேர் நாகராஜ். ஓகே சார். வனவாசியில் பட்டுச்சீல பிஸ்னஸ் ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே சார். நமது ஒரு லேண்ட் இருக்குது. ஓகே சார். அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் பண்ணலான்னு உங்களை கூப்பிட்டுருந்தோம். இப்போ நம்ம காம்பவுண்ட் வால் பண்ணுறோங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. நீங்கள் எது மூலமாக நம்மளோட இது பார்த்தீங்க, நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்க? இன்ஸ்டாகிராமில் பார்த்தேங்க. இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்க. ஓகே சார். மற்ற இடத்த கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா? பார்த்தேங்க. இன்னும் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே சார். ஓகே சார். இப்போ இந்த காம்பவுண்டோட டோட்டல் ரன்னிங் ஃபிட் எவ்வளோ சார்? டோட்டல் ரன்னிங் ஃபிட்டு நம்மளது ஒரு 780 ரன்னிங் ஃபீட். அதாவது டோட்டலாக அந்த ஃபார்முவோட ரன்னிங் ஃபீட் வந்து 780 அடி. 780 அடி வரும். 780 அடி வரும். ஓகே சார். ஓகே. ஹைட்டு சார்? ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6.5 ஃபீட். 6.5 ஃபீட். ஓகே சார். ஓகே சார். இப்போ நம்ம கல் இறக்கி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லோடு இறக்குனதுலேருந்து இப்போ வந்து நம்ம முடிக்கிற ஸ்டேஜ் பக்கமாக வந்துட்டோம். நம்ம கல் சரி ஓகேங்களா. அடுத்து வந்து லேபர் சரி. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கல்லை பற்றி சொல்லுங்கள். கல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிராக் இல்லாமல் நல்லா நீட்டாக நல்லா இருக்கு. ஓகே சார். எல்லாம் ஒர்க்கும் எல்லாம் நீட்டாக சொன்ன டைம்ல எல்லாம் பண்ணி கொடுத்து. ஓகே சார். ஒர்க்கர் எந்த மாதிரி உங்ககிட்ட சப்போர்ட் பண்ணுறாங்க? இல்லை, ஒர்க்கர் நம்மளுக்கு எதுவும் கண்டுக்கிறது இல்லை. அவங்க வந்து அவங்க பாட்டி வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஓகே சார். ஓகே. வேலை விஷயத்துல வேலை தெளிவாக செய்கிறாங்களா? நல்லா செய்கிறாங்க. நல்லா பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் கீழே வந்து பேஸ் பூசி இருக்கிறீங்க ஓகேங்களா. அப்போ கீழே வந்து பேஸ் பூசும்போது உங்களுக்கு பட்ஜெட் ஆயிருக்கும். சேம் இதே அளவு தான் 780 ரன்னிங் ஃபீட்டுக்கு தான் நீங்கள் வந்து இது பேஸ் பூசி இருப்பீங்க. அப்போ இது என்ன கல் யூஸ் பண்ணியிருந்தீங்க? ஃப்ளையாஷா ஆலோ பிரிக்ஸுங்களா? ஃப்ளையாஷ் பிரிக் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க ஓகேங்களா. அப்போ ஃப்ளையாஷ் பிரிக்கு இப்போ இவ்வளோ ரன்னிங் ஃபீட்டு, ஹைட் எவ்வளோ ஹைட்டு சார்? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி சுமார் வந்துச்சுங்க. ஒரு சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி 3 அடி. ஓகே சார். இப்போ இந்த வேலையை நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் எங்க கிட்ட இந்த ஒர்க் கொடுத்தீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வேலைக்கான பட்ஜெட் உங்களுக்கு என்ன ரேஞ்ச் வந்துச்சு? கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் அதிகம் தாங்க ஆச்சு. அப்படிங்களா? ஓகே. அப்ப அதை கம்பேர் பண்ணும்போது இதே கல்ல நீங்க ஃபுல்லா கட்டிருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? இதே கல்ல பட்ஜெட் ரொம்ப அதிகமா போயிருக்கும். ஓகே சார். இப்போ இன்டர்லாக்கா நீங்க கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட் எந்த மாதிரி உங்களுக்கு குறைஞ்சிருக்கு? இன்டர்லாக் அது மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 60% பக்கம் குறைஞ்சிருக்கு. ஓகே. இதுவே நீங்க மத்த ஆலோ பிரிக்ஸோ மத்த கல் போகும்போது உங்களுக்கு எந்த மாதிரி என்ன இருக்கும்? அது ஐடியா இல்லை. டேரக்டா உங்களை கண்டிப்பா. ஃபைனலா நம்ம காம்பவுண்ட் வால் பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணாரு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வால் வேணும்னா நம்மளோட ஆஃபீஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம கல் டெலிவரி பண்ணி நம்ம லேபர் கொடுத்து கட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளோட ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரன்னிங் ஃபீட்டு, எவ்வளோ ஹைட்டு இதெல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலான ஒரு கொட்டேஷன் கொடுப்போம். மற்ற இதை கம்பேர் பண்ணிட்டு கூட நம்மளோட நீங்கள் ஆர்டரை புக் பண்ணி எடுத்துக்கலாம். தென் வந்து நம்மளோட வெப்சைட் இருக்குது. நம்மளோட வெப்சைட்லேயும் நம்மளோட கல்லோட பிரிக்கோட ரேட் எல்லாம் இருக்குது. அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்ச ஆர்டரை எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.